வணக்கம். ஸ்ரீ பாப்பாத்தியம்மன் ஜோதியிடம் இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் பார்க்க போறோம்னா, உங்கள் வருங்கால கணவன் அல்லது மனைவி அமையக்கூடிய திசை என்னான்னு சொல்லி பார்க்க போறோம். அதாவது ஒரு ஜாதகத்தை வச்சு தங்களுக்கு வரக்கூடிய கணவன் அல்லது மனைவி எந்த திசையிலேருந்து வருவாங்கன்னு சொல்லி எப்படி கண்டுபிடிக்கலாம்னு சொல்லி பார்ப்போம். ஒருவர் மேச லக்கணம் அல்லது மேச ராசியில் பிறந்திருந்தாங்கன்னா, அவங்களுக்கு மேற்கு அல்லது தென்கிழக்கு திசையிலேருந்து கணவன் அல்லது மனைவி அமைவாங்க. ஒருவர் ரிஷப லக்கணம் ரிஷப ராசியில் பிறந்திருந்தாங்கன்னா வடக்கு அல்லது தெற்கு திசையிலிருந்து கணவன் அல்லது மனைவி அமைவாங்க. ஒருவர் மிதுன லக்கணம் அல்லது மிதுன ராசியில் பிறந்திருந்தாங்கன்னா கிழக்கு அல்லது வடகிழக்கு திசையிலிருந்து கணவன் அல்லது மனைவி அமைவாங்க. ஒருவர் கடக லக்கணம் கடக ராசியில் பிறந்திருந்தாங்கன்னா அவங்களுக்கு தெற்கு அல்லது மேற்கு திசையிலிருந்து கணவன் அல்லது மனைவி அமைவாங்க. ஒருவர் சிம்ம ராசி சிம்ம லக்கணத்தில் பிறந்திருந்தாங்கன்னா அவங்களுக்கு மேற்கு திசையிலிருந்து கணவன் அல்லது மனைவி அமைவாங்க. ஒருவர் கன்னி லக்கணம் கன்னி ராசியில் பிறந்திருந்தாங்கன்னா அவங்களுக்கு வடகிழக்கு திசையிலேருந்து கணவன் அல்லது மனைவி அமைவாங்க. ஒருவர் துலாம் லக்கணம் துலாம் ராசியில் பிறந்திருந்தாங்கன்னா அவங்களுக்கு கிழக்கு அல்லது தெற்கு திசையிலேருந்து கணவன் அல்லது மனைவி அமைவாங்க. ஒருவர் விருச்சக லக்கணம் விருச்ச ராசியில் பிறந்திருந்தாங்கன்னா அவங்களுக்கு தெற்கு அல்லது தென்கிழக்கு திசையிலேருந்து கணவன் அல்லது மனைவி அமைவாங்க. ஒருவர் தனுசு லக்கணம் தனுசு ராசியில் பிறந்திருந்தாங்கன்னா அவங்களுக்கு மேற்கு அல்லது வடக்கு திசையிலேருந்து கணவன் அல்லது மனைவி அமைவாங்க. ஒரு மகர லக்கணம் மகர ராசியில் பிறந்தாங்கன்னா வடக்கு அல்லது வடமேற்கு திசையிலேருந்து கணவன் அல்லது மனைவி அமைவாங்க. ஒரு கும்ப லக்கணம் கும்ப ராசியில் பிறந்திருந்தாங்கன்னா அவங்களுக்கு கிழக்கு திசையிலேருந்து கணவன் அல்லது மனைவி அமைவாங்க. ஒருவர் மீன லக்கணம் அல்லது மீன ராசியில் பிறந்திருந்தாங்கன்னா அவங்களுக்கு தெற்கு அல்லது வடகிழக்கு திசையிலிருந்து கணவன் அல்லது மனைவி அமைவாங்க. அடுத்து நெக்ஸ்ட் வீடியோவில் உங்கள் வருங்கால கணவன் அல்லது மனைவி அமையக்கூடிய இடத்தின் அடையாளம் என்னன்னு சொல்லி பார்ப்போம். மறக்காமல் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் அண்ட் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.